ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எளிமையாக அதே சமயம் பயங்கர டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வெறும் தேங்காய் பால் புழியறது தான் இதில் உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி. நம்ம இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் நல்லா ரொம்ப முத்தினதும் இல்லாமல் ரொம்ப இலசாகவும் இல்லாமல் எடுத்துக்கணும். அதை உடச்சி ஒரு 3/4 டம்ளர் அரிசி தான் வைக்க போகிறோம். அதுக்கு 1.5 மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். தேங்காயை நல்லா துருவி அதோட பால் எடுக்கும் போது அரைக்க 2 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். 2 இன்ச்சு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம் வச்சுக்குவோம். 3/4 டம்ளர் அரிசி நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாயும் தேங்காயும் சேர்த்து இதை நல்லா பால் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தடவை எடுத்துட்டு திருப்பி 2வது தடவையும் ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா பால் நல்லா பிரிஞ்சு வந்துடும். 2வது தடவையும் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் இருக்க அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நம்ம நனைச்சி வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அரிசி. இப்போ பால் பிழிஞ்சு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒட்டை பிழிஞ்சுதுங்க. அப்போ தான் தேங்காயில் உள்ள சத்து எல்லாமே பாலில் இறங்கிடும். 2 தடவை போட்டு பால் 2வது பால் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ பால் எடுத்தாச்சு. இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் பால் சரியாக இருக்கும். நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இல்லை. சாப்பாட்டு அரிசியிலே சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் ஊற மட்டும் வச்சிடணும். இப்போ அரிசி ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் 1 அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா அரிஞ்சிட்டு உதிர்த்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு இலை கிள்ளி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடாதீங்க, ஸ்மெல் மாறிடும். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் விடுங்க. இப்போது தாளிப்பு ஜாமான்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிடும் சீக்கிரமாக. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சோம்பு பொடியை சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி டக்குன்னு செவந்துடும், அதனால் அப்புறம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ ஒரு அருக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வதங்கி இருக்கணும், அதே சமயம் கலர் மாறிடக்கூடாது. வெங்காயம் நிறம் மாறிடுச்சுன்னா தேங்காய் சாதமும் நிறம் மாறிடும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காயாக துருவி செய்கிறத விட இந்த மாதிரி பால் பிழிஞ்சு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் அரிசியை இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதனால் சாதம் உதிராக இருக்கும், குழையாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துக்கிறது. ஓரளவு வதங்கிடுச்சு அரிசி. நாம் இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம் இதில் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலசி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாலில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது சாதத்தில் கலந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு போடணுமா இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. உப்பு போட்டு நல்லா கலந்து இப்போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம்.
பாருங்கள், அப்படியே சாதம் கொதித்து வருது, பால் கொதித்து வருது. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைனா பாலெல்லாம் வழிஞ்சு வெளியில் போயிடும். இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா மேலால் நிறைய தூவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. சிம்மிலையே வேகட்டும் சாதம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால்லாம் வழிஞ்சு வெளியில் வந்துடும். சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது வந்து கேஸ் ரிலீஸ் ஆனோன்னே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சுலபமாக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு தயிர் பச்சடியே போதுமாக இருக்கும். தயிர் பச்சடி, சிப்ஸு, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு குருமா டைப்பு ஏதாவது கூட இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தேங்காய் பால் சாதம். மணக்க மணக்க வாசனை வீடே தூக்குது, அந்த அளவுக்கு வாசனை அடிக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் தாளிக்கும் போது இதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உதிராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா ஆறாமல் இருக்கும். அது பரிமாறும்போது ரொம்ப டேஸ்டியாக சுலபமாக பரிமாறலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.